ரீசென்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா, உனக்கு கீழ வரைக்கும் கீழ முடி இருக்கா? കാണുന്നവർക്കല്ലേ എന്റെ മുടിയെ പറ്റി ഭയങ്കര അഭിപ്രായം. പക്ഷെ എനിക്ക് ഇതൊരു ഭാരമായിട്ടാ തോന്നണേ. உனக்கு கீழ வரைக்கும் கீழ முடி இருக்கா? വീട്ടിലെല്ലാവർക്കും ഇങ്ങനെയാ. അമ്മയ്ക്കാണെങ്കിൽ ഉപ്പൂറ്റി വരെ മുടിയുണ്ട്. கீழ இருக்க முடி என்ன கலரு? കാലത്ത് എഴുന്നേറ്റ് ഓരോരുത്തർമാർ വരും. അമ്മ സുന്ദരിയാണ്, പെങ്ങള് ചരക്കാണ്, അച്ചാച്ചൻ അമ്മാമേനെ കൊണ്ടുപോകും. கீழ இருக்க முடி என்ன கலரு? சிகப்பா கருப்பா? அத நான் திரும்ப எடுத்து கீழ வரையும் முடி இருக்குன்னு நான் காட்டும் பொழுது இதுதான் அந்த அங்கிள் கேட்டிருக்காங்களான்னு கூட நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ഈ മോൾ അല്പം ചവിട്ടും തൊഴിയുള്ള കൂട്ടത്തിലാണ്, അളിയെ സൂക്ഷിക്കണം. கமெண்ட் இருந்தது இவ்ளோ பெருசா இருக்கு. ഒരു 50-55 കിലോ വരും. கமெண்ட் இருந்தது இவ்ளோ பெருசா இருக்கு, கட்டிலா பீரோவா, உள்ள என்ன வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கமெண்ட் இருந்தது. എങ്കിൽ അവൻ ആണും പെണ്ണും കെട്ടവനും സംസ്കാരമില്ലാത്തവനും ആവാസനും തന്തയില്ലാത്തവനുമാണ്. உள்ள எதுவும் இல்ல ப்ரோ, என்னோட ஒரிஜினல் தான் அப்படின்னு நான் ரிப்ளை கொடுத்தேன். ഞാൻ ഇവിടെ ഉണ്ട്, ഞാൻ ഒരു സ്ഥലത്തേക്ക് മുകളിൽ നിന്റെ അളവൊക്കെ എടുത്ത് നിന്നെ ഞാൻ ഇന്ന് ஏதோ சம்திங் போட்டு இன்ட்டு போட்டு பீரோ அக்கா கிளிக் போட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு எல்லாருமே பீரோ அக்கான்னு கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. അവൻ ഇന്നലെ രാത്രി ഉറങ്ങിയിട്ടുണ്ടാവില്ല. അവള് നന്നായി ചെയ്യുന്നുമുണ്ട്. രണ്ടിന്റെ പോക്ക് കണ്ടിട്ട് എന്താകും നമുക്കും അറിയില്ല. ஏன்னா நான் ஃபுல்லா எல்லா ட்ரெஸ்ஸுமே இல்லாம போட்டிருக்கேன் வீடியோ. இவளு நம்மளெக்காலும் தாரடா. நான் ஃபுல்லா எல்லா ட்ரெஸ்ஸுமே இல்லாம போட்டிருக்கேன் வீடியோ. அதனால அவங்க கண்ணா பின்னவா என்ன கமெண்ட் வேணா போடலாம். ഉണ്ടത്തി ചേച്ചി ഇപ്പൊ പണിക്കർക്ക് വേണ്ടി മാത്രം ചെയ്യണ പണിയില്ലേ, അത് നാട്ടുകാർക്ക് മുഴുവൻ വേണ്ടി ചെയ്യുന്ന ഒരാള് ഞങ്ങളുടെ ചേരിയിലുണ്ട്. സരസു വലിയ യൂണിയൻ അവരുടെ എന്താ നോക്കണ ഒരു മെമ്പർഷിപ്പ് பேசும்போது உடனே இந்த பொண்ணு இப்படி பண்ணிருச்சா, இது ஒரு 18+ அப்படின்னு മാറ്റിடுறாங்க. അതെന്നാ പരിപാടിയുടെ പോയി വെടിമരുന്ന് നിറച്ചവർക്കും തീ കൊളുത്തിയവർക്കും ഒന്നും ഇല്ലയോ? ഒച്ചയായിട്ടവർക്കാണോ കേസ്? அட்ஜஸ்ட்மெண்ட் நான் ஓப்பனாவே கேட்டுறேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு விஷயம் பொண்ணுங்களுக்குனால இந்த மாதிரி ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிருது. இதெல்லாம் தாண்டி தான் வந்தீங்களா? എടോ താൻ വാല് പൊക്കണ കണ്ടപ്പോഴേ മനസ്സിലായി തന്റെ രോഗം എന്താണെന്ന്. என்கிட்ட இதுவரையும் அந்த மாதிரி யாரும் கேட்டது கிடையாது.